ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் அண்ட் குயிக்காக மசாலாலாம் எதுவும் அரைச்சி போடாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 கட்டி பூண்டு, இந்த அளவுக்கு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி, 2 பழுத்த தக்காளி, இதுதான் இந்த குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலில் ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் போட்டு வெடிக்க வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சால் 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்கோம்ல பூண்டு, அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பூண்டு ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக வதக்கிட்டால் போதும். பூண்டில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் ஓவர் குக் பண்ணாமல் லைட்டாக மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் பரவாயில்ல, பெரிய வெங்காயம் சேர்த்து கூட செய்யலாம், குழம்பு நல்லா தான் இருக்கும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரெஸ்ட் மில்க் கொடுக்குற மாதிரி யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி குழம்பு வச்சு சேர்த்துக்குவாங்க. பூண்டு ப்ரெஸ்ட் மில்க்கை இன்க்ரீஸ் பண்ணி தரும், அதனால் இந்த மாதிரி பூண்டு குழம்பு அதிகமாக வச்சு சேர்த்துக்குவாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கிட்டு இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிக்கிறேன். உப்பு மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாகவே வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு குழைய வதக்கி விட்டுட்டு இதுக்கு நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே நம்ம போட்டு வதக்கும் போது மசாலோடைய பச்சை ஸ்மெல் போயிடும், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கலர் கொடுக்கும். ஒரு நிமிஷம் கைவிடாமல் வதக்கி விட்டீங்க அப்படின்னா மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். இப்போது நம்ம ஏற்கனவே புளியை ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, அதை கெட்டியாக கரைச்சி இப்போ ஊற்றிக்குவாங்க. நம்ம கரைச்சி வச்சிருந்த புளியை ஊற்றிட்டு குழம்பை நல்லா கலந்து விட்டுக்குவாங்க. குழம்பு ரொம்பவும் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நார்மல் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா பூண்டு குழம்பு பொறுத்தவரை கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் 1 வாரம் தாண்டியும் கெடாமல் இருக்கணும்னா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுவே கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெய் தாளிக்கிறோம்ல, அப்பயே கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு இந்த அளவுக்கு கெட்டியாக கொதித்து வந்துடும். இந்த அளவுக்கு கொதிச்சிருந்தால் மட்டும்தான் ஒரு வாரம் தாண்டி கூட குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம், வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா செஞ்சு வச்சுட்டு போனால் கூட குழம்பு கெடாமல் இருக்கும். இப்போது ஃபைனலாக இதில் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் எதுக்கு அப்படின்னா புளிப்பு காரம்லாம் நம்ம சேர்த்துருக்கோம்ல, அதை பேலன்ஸ் பண்ணி தரும். அதனால் வெல்லம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டைலில் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சிம்பிளாக குயிக்காக அதே சமயம் டேஸ்ட்டாக சமைக்கணும் அப்படின்னா மல்லி ஸ்பைசி கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். Bye.